வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இப்போது எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை செய்கிறதுக்கு நமக்கு அடுப்பு தீயெல்லாம் தேவையில்லை. ஹீட் பண்ணாமே இந்த ஆயிலை செஞ்சிடலாம். இதுக்கு இது நொதித்தல் மூலமாக செய்ய போகிறோம். இது தயிர் ஆக்குனதுக்கப்புறமா நம்ம வெயிலில் வச்சு இதுலேருந்து எண்ணெய் எடுப்போம். அதுதான் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் இது போல் எடுத்துக்கோங்க. ரொம்ப இளம் தேங்காவாக அந்த வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி டார்க் கலர் தேங்காவை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் பெருசு ஒன்று, சுடு தண்ணி கொஞ்சம் மிதமான அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது ஊற்றி தான் அரைக்கணும். அதுக்கடுத்து இது போல் பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. வடிகட்டுறதுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா துணி தான் முக்கியமாக, துணியில் பிழிகிறது தான் ஈஸியாக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பால் வடிகட்டுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம், 2 பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் நாரெலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம சாமான் தொலைக்கிற சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். அடுத்து இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தூளெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுவும் நம்ம பூச்செடிக்கெலாம் போட்டு வச்சுக்கோங்க. கோகோ பித்து மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எல்லா தேங்காயும் உடைச்சிட்டு மிக்சியில் அரைப்படுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ண எல்லா தேங்காயையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி மிதமான சூடில் இருக்கிற தண்ணியாக எடுத்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நான் இது ஃபுல் பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். அதில் இவ்வளோ தண்ணி காலியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படியோ பின்னாடி தண்ணி கீழே தேங்கும். நம்ம மேலே இருக்கிற க்ரீம் மட்டும்தான் எடுப்போம். அதனால் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கணும். துணியில் பிழிஞ்சிக்கிறது தான் ரொம்ப ஈஸி, அதை பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது போல் எடுத்த பிறகு இந்த திப்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொரு வாட்டி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி வெயிலில் காய வச்சு இது ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு ரோல் பண்ணிக்கிறது, அது போல் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லைனா வெளியும் வைக்கலாம். நான் நைட்டு ஃபுல்லாக வெளியே தான் வைக்க போகிறேன். காலையில் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா மேலே க்ரீம் ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு கீழே ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பால் வைங்க. ஏன்னா எறும்பு வந்துடும். அதனால தான் இந்த வேலை முடிகிற வரைக்குமே இதை வெளியே வைக்கும்பொழுது ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இதை வைங்க. நீங்கள் பிளேட் மூடின பிறகு அதுக்கு மேலே ஒரு கிளாத் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஒரு கயிறில் கட்டிடுங்க. கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இது காலையில் பார்த்தீங்கன்னா இது போல் தான் இருக்கும். இது க்ரீம் சொல்ல முடியாது, தயிர்னு கூட சொல்லலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எடுத்துடலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது ஒரு 3 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுங்க.
ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 மணி நேரம் ஆகிருக்குங்க. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இருக்கிற க்ரீம் மட்டும் எடுங்க. அடியில் இருக்கிற தண்ணி வராமல் மேலே இருக்கிற க்ரீம் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது போல் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறது தனியாக வச்சுக்கிட்டேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து தனியாக இது வேண்டாம், இது வந்து கீழே ஊற்றிடுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் திரும்ப எடுக்கணும். இது வந்து ஒரு கவர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. வெயில் படுற இடமா பார்த்து வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை மூடிடுங்க. இதெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரம், இது போல் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே அடங்குற மாதிரி, இந்த 2 க்ரீம் பாக்ஸ் அடங்குற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து இது போல் துணி போட்டுக்கோங்க. அது வந்து அசையாமல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி துணி கொஞ்சம் அடர்த்தியாக வைங்க. இது போல் வச்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வைங்க. உங்களுக்கு எப்படி மூட முடியும்னு பாருங்கள். சுற்றி வந்து கேப்பும் இருக்கக்கூடாது, ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது. மூடி பாருங்கள். இங்கே பாருங்கள், சைட்லலாம் தட்டு கீழெல்லாம் ஓட்டை இருக்குது. அது போல் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு துணி நான் போட்டுடுறேன். துணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு மூடின மாதிரி கிளாத் வச்சு நல்லா மூடிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பிளேட் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஃபுல்லாக ஒரு 4 மணி நேரம் அப்படியே விடுங்க. ஒரு வெயில் இருக்கிற பக்கமாக வைங்க. வச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் தண்ணி வந்து கீழே தேங்கும். தேங்கினதுக்கப்புறமா அதை திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே க்ரீம் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இருக்கும். இதை நம்ம திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேலே இருக்கிற க்ரீம் வந்து எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் அகலமான கிண்ணமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கூட கரண்டிலலாம் எடுக்க முடியாது உங்களால். கத்தியில் வந்து இது போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது போல் எடுத்துகிட்டு வேறு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அது கீழே வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெலாம் விட்டுருங்க. தண்ணி வேண்டாம். அவ்வளோதாங்க. ஒரு கிண்ணத்துக்கு இது போல் மாற்றிக்கோங்க. கண்ணாடி பவுல், ஜாடி அது போலலாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து எடுக்கிறதுக்கு. இது வந்து நல்லா காற்று போகாத மாதிரி கவர் பண்ணி மூடி வச்சுட்டு நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க. நல்லா வெயில் டைரெக்டாக வெயில் படணும். அது வைக்கும் பொழுது கீழே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலேயே வைங்க. இல்லைன்னா எறும்பு வந்துடும். கண்டிப்பாக எறும்பு வந்துடும். அதனால தாங்க பிளேட்டில் தண்ணி ஊற்றி இது போல் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரமாக வெயிலில் தான் இருக்குது. கீழே தண்ணி தனியாகவும் மேலே வந்து எண்ணெய் இருக்குது. நீங்கள் இப்படியே கூட போயிட்டு எண்ணெய் எடுத்துடலாம் வடிகட்டி. ஆனால் வந்து எனக்கு கீழே இருக்கிற தண்ணி வந்து எடுத்துட்டோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் கீழே இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்காக திரும்பவும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டு திரும்ப நான் அது ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 3 மணி நேரமாக திரும்பவும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். மேலே இருக்கிறது அதே போலவே கட் பண்ணி வேறு ஒரு கண்ணாடி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன்.
அவ்வளோதாங்க. இது போல் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுடுங்க. வெயிலில் வைங்க, நல்லா டைரெக்டாக வெயிலில் படுற மாதிரியே வைங்க. இப்போ இது வந்து 3 மணி நேரமாக நான் வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் எப்படி வடிகட்டி எடுக்கிறதுன்ட்டு. ஒரு கிளாத் வந்து இது போல் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அது வந்து மேலே ஃபுல்லாக போட்டுட்டு சும்மா குழி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி கட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி அது ஸ்ட்ரிப்பாக நிற்கணுமோ அது போல் பண்ணிக்கோங்க. நான் வந்து கயிறில் கட்டிக்கிறேன். இல்லை கிளிப்பு எதனா இருந்தால் கிளிப்பு எதனா வச்சுடுங்க. ஃபுல்லாக ஒரு 3 கிளிப்பு சுற்றி கூட வச்சிடலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து எண்ணெய் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுங்க, இல்லை மொத்தமாக அதை எடுத்து போட்டு வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டுங்க. அது வந்து சொட்டு சொட்டாக தான் கீழே வந்து எண்ணெய் வந்து சுட்டும். இது போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 பாத்திரத்தில் இருக்கிற எல்லா எண்ணெயும் வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இவ்வளோ எண்ணெய் வந்திருக்குங்க. ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோண்டு எண்ணெய் தான் வந்திருக்கு. அதனால தான் இது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த எண்ணெய் வந்து கெட்ட கொழுப்பு எதுவும் இல்லாததுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு, வீக்காக இருக்கிற எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும்னு சொல்கிறாங்க. பிம்பிள்லாம் முகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து இந்த எண்ணெயை முகத்தில் தடவிட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் எதனா அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது ஆலோவேரா ஜெல்லு, தயிர் அது போல் அப்ளை பண்ணும்போது அதுக்கு கூட வந்து இந்த தேங்காய் எண்ணெயை கலந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னா, தலைக்கு மசாஜ் பண்ணிக்கலாம், முகத்துக்கு கூட மசாஜ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு முகத்துக்கெலாம் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் குளிக்கிறதுக்கு போகலாம். அப்புறமா இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தது. அதனால் நான் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றி வச்சுக்கோங்க.
அவ்வளவுதாங்க. ஹீட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.